வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இது ஏஆர் இன் ஃபன் ஜோன். நான் உங்கள் அப்துரஹ்மான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது மார்வல் கண்டெஸ்ட் ஆஃப் சாம்பியன் பார்ட் 4. என்னுடைய கோல்டு சரியாயிடுச்சு. ஸோ பார்ட் 3 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. கரெக்டாக நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. 5th டேக்கு வந்து இதை கிளைம் பண்ணிக்கலாம். சரி, இன்னும் கொஞ்ச நேரம் தான். அதுக்குள்ளே நம்ம வந்து இது எடுத்துடலாம், ஹல்க் இம்மார்டல் எடுத்துடலாம். நான் ஏன் சவுண்டு குறைச்சிட்டேன்னா என் வாய்ஸை விட இந்த கேமுடைய மியூசிக் தான் இருக்குது. சரி, நீங்கள் இன்ட்ரோ பார்த்துருவாங்க. வளன்னு பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம். உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து நமக்கு ரிவார்டு கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு கைஸ். இதுக்கு முன்னாடி ஒரு ரிவார்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் தெரியாதனமாக அதை வந்து கேன்சல் கொடுத்துட்டேன். ஓகே, சரி, வந்து நான் ரெக்கார்ட் பண்ணல. ஓகே, இப்போது விடுங்க, அதை விடுங்க. இப்போ ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்போது அலையன்ஸில் ஹெல்ப்புன்னு நிறைய பேர் நமக்கு கேட்பாங்க. ஸோ இந்த ஹெல்ப்புன்னு நம்மளை கொடுத்துட்டோன்னு நினச்சிக்கோங்களேன். நமக்கு இங்கே பாயிண்ட்ஸ் ஏறுது பார்த்தீங்களா, 120 பாயிண்ட்ஸ் வந்து டெய்லி லாயல்ட்டின்னு ஒன்று இருக்குது. அதில் ஏறிடுச்சா? இப்போது இந்த ஃபுல்லாக அது முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்களேன். நமக்கு ஒரு 1000 ஒரு யூனிட் கிடைக்கும். 1000 யூனிட்ஸ். அது என்ன யூனிட் பேர்லாம் தெரியாது கைஸ், சரிங்களா? சரி, இப்போ உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு ஆன் கோயிங் இதெல்லாம் எதுவுமே இல்லை. சரி விடுங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து 2 இது கிளைம் பண்ணணும் கைஸ். இந்த டெய்லி ரிவார்டு ஒன்று, சரி, டெய்லி உள்ளே வந்ததுக்கு ரிவார்டு கொடுப்பாங்கள்ல, அதை கிளைம் பண்ணிட்டேன். ஆனால் வீடியோ எடுக்கலை. ஸோ அதனால் திருப்பி வந்து எடுக்கிறேன். பட் அந்த விஷயம் வராது, ஏன்னா அதை நான் கிளைம் பண்ணிட்டேன். ஸோ இது என்னது இது? ஓகே, சரி. அப்புறமா நம்மளுடைய புதுசாக ஒரு ஆள் கிடச்சிருக்கான்ல, அவனை இப்போ அப்கிரேட் பண்ணிட்டு டேரெக்டாக ஃபைட்டிங் தான். சீக்கிரம்டா. ஓகே, எப்பயுமே ஃபஸ்ட் லெவல் ஹீலிங் போர்ஷன் தான் கொடுப்பீங்களாடா? போங்கடாடே. சரி, இப்போ வந்து நம்ம அப்கிரேட் சாம்பியன்ஸ்க்கு போவோம். யார் எடுக்கிறது? ஏய் என்னடா இது? கைப்பட்டு எங்கெங்கேயோ போகுது கைஸ். சரி, நானே என் வீடியோ பார்த்தேன் கைஸ். ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன். நானே என் வீடியோ பார்த்துட்டு எனக்கே பிடிக்கல. ஏன்னா நான் வந்து ஓவர் சவுண்டு, இந்த கேமோடைய சவுண்டை விட என் சவுண்டு கம்மியாக தான் கேட்டுது. ஸோ அதுவே நல்லாவா இல்லை. அதனால தான் உங்களுக்கும் பிடிச்சிருக்காதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரி, இது மொத்தத்தையும் அப்கிரேட் பண்ணுவோம். ஓகே கைஸ், மொத்தத்தையும் தர வேணாம். பட் இது 2 இது மட்டும் எடுத்துக்கிட்டு 4th லெவல் வரைக்கும் இவனை அப்கிரேட் பண்ணால் என்னடா? ஓகே, 5th லெவல் வரைக்கும் அப்கிரேட் பண்ணுவோம். எவ்வளோ? ஓகே, ஒரு 100 மேலே ஏறுறான். இதுவே சந்தோஷம்தான். இப்போ வந்து நம்ம ஃபைட்டிங். ஓகே, திருப்பி அலையன்ஸில் கேட்டிருக்கானுங்க. ஏன்னா அலையன்ஸ் வாரில் இருக்காங்க இப்போது. ஓகேங்களா? இவங்க அலையன்ஸ் வாரில் இருக்கிற நேரத்தில் கரெக்டாக அலையன்ஸ் வார் வரும்போது நான் கரெக்டாக இது பண்ணிட்டேன். அது பேர் என்ன, இந்த கேமை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நமக்கு வந்து ஒரு இது கிடச்சிருக்கு, ஒரு ஹெல்ப்பு. ஸோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா இப்போது ஒரு யூனிட் வந்ததில்ல, இதுக்கு முன்னாடி ஒரு யூனிட் வந்ததில்ல, இந்த கோல்டு இதோ இந்த யூனிட் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ போன வாட்டி நம்ம ஸ்னீக் அட்டாக் தாண்டோம். இப்போ பாத்வேஸ் போவோம். ஒரு இதுக்கு ஒரு குவெஸ்ட்டு, ஒரு வீடியோக்கு ஒரு குவெஸ்ட்டு. ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன். ஓகே, நான் ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன் கைஸ். சரி, நான் திருப்பி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நிக் ஃபியூரி இருந்தாரா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பைடர்மேன் இருந்தான். நெக்ஸ்ட்டு யார் இருந்தாங்கன்னா இவர் பேர் என்ன, உல்வரின்னு. ஸோ இந்த வாட்டி நம்ம வைக்க போகிறது நைட் கார்லர், நெக்ஸ்ட்டு கமோரா, நெக்ஸ்ட்டு யாரை வைக்கிறது, விஷன். ஓகேங்களா? ஏன்னா இவங்கள தான் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கல. ஸோ இவங்கள்ட்ட செக் பண்ணிவிடுவோம். சேவ். ஓகே, கொடுத்துட்டு டக்குன்னு மேட்ச்குள்ளே போகலாம். ஓகே, எப்பயும் ரைட்லேயே போவோம் கைஸ். எனக்கு கொஞ்சம் சளி இருக்குது. ஓகேங்களா? அப்பப்போ மூக்கு உறிஞ்சிக்குவேன், நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. ஓகே, விஷனோட டெட் பூல். ஓகேங்களா? ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் விஷனா? ஓகே, இந்த கார்ட்டூன் விஷனும் இருக்கான். ஆனால் அவன் தான் மாசு. ஸோ பயங்கரமாக அந்த இழுத்தடி இருக்குல்ல. ஸோ இந்த அட்டாக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, சூப்பராக இருக்குல்ல? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி என்னடா இது இதுவாக வருது கைஸ், நோட்டிஃபிகேஷனாக வருது கைஸ், வெறுப்பாகுது. போட்டான்.
ஓகே இது வாவ் வேறு லெவல் டெட்பூலு. யார் அடிச்சுக்கினே இருக்கான், வெறுப்பாவதா. ஓகே செகண்ட் பவர் என்ன? ஏய் இதுதானே செகண்ட் பவரு. இவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்களா என்ன பண்ணாருன்னு? இவ்வளோ வேஸ்ட்டதெல்லாம் பவர்னு வைக்கிறானுங்க பார்த்தீங்களா, ஸ்பெஷல் பவர்னு. சரி நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து ஏதா சொல்கிறான் வேணாம். நெக்ஸ்ட்டு கமோரா யூஸ் பண்ணுவோம். அதிலேருந்து நம்ம தலைன்னு சொல்ல முடியாது. எனக்கு நைட் காலர் யாருன்னே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதுலாம் சில பேர் தான், பட் நைட் காலர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன் இந்த நல்லு கூட யாருன்னு எனக்கு தெரியாது. KNULL அப்படின்ற ஒரு கேரக்டர் வேறு இருக்குது. ஓகே இதுதான் இழுத்து அடிக்கிற பவரு. ஓகே வேறு லெவல். ரெண்டு கிக்கு விட்டுட்டு ஒரு பிளேடை வச்சு அப்படியே சராய்ச்சி விட்றாங்க. ஃபஸ்ட்டு பவர். ஓகே ஃபஸ்ட்டு பவர் நல்லா தான் இருக்குது. எனக்கு எல்லாம் மறந்து போச்சு கைஸ். கடைசியாக விளாண்டது அந்த கேம் பிளே தான். ஃபஸ்ட்டு நம்ம போட்டது தான். ஐயோ தெரியாதனமா இது போட்டோமே. சரி விடுங்க, நெக்ஸ்ட்டு இதில் செகண்ட் இது பார்த்துடலாம். செகண்ட் ஸ்பெஷல் பவர். இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் வரும்போது நான் வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுடுறேன். உங்களுக்கு கேரக்டர் பவர்லாம் காட்டிடுறேன். ஓகே இப்போ கமோரா தான். நைட் காலர் லாஸ்ட்டாக வச்சுக்குவோம் கைஸ், ஏன்னா அவர் சீக்கிரம் சாக மாட்டார். ஏன்னா 800 பேட்லிங் பவர் இருக்குது. ஸோ ஹெச்பிலாம் வந்து பயங்கர அதிகமாக இருக்கும். ஏன்னா 300க்கே 1000 கிட்ட இருந்தது. ஓகே இவன் சரி இவன் அடி வாங்குவோம் இவன்கிட்ட கொஞ்சம். இவன் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. யாரா இவன்? ஐயோ ப்ளீடிங் வேறு ஆகும் இவன் அடித்தான். இவங்கிட்டலாம் தோற்று போயிடக்கூடாது. வேணா இவனை அடிச்சுட்டு நம்ம பவர் ஏற்றுக்கலாம். ஓகே 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 செகண்ட் பவர் இதுதான். கூல். ஓகே வேறு லெவலு செகண்ட் பவரு. இப்போ கார்னேஜ் வர அப்படி. இவரோட நம்ம விளாட போகிறது இந்த நைட் கார்லர். ஸோ 100%லேயே ஜெயிக்க பார்ப்போம். என்னடா இது பின்னாடி? ஓகே இதுதான் ஸ்பெஷல், அதான் இழுத்தடி. ஸ்பெஷல் பவரை பார்ப்போமா? ஓகே 100 ஹெச்பியில் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அட பாவி, யாரா நீ இப்படி பண்ணுற? யாரா நீ? ஐயோ வேறு லெவல் கைஸ் இதெல்லாம். ஆனால் வேறு லெவல் உண்மையிலே. இப்போ போகலாம், இங்கே வாங்க. யார் இது? ஓகே கொலாசிஸ், அதாவது சைக்ளாப்ஸோட சண்டை. இவர் பேர் வர எனக்கு தெரியாது. நைட் காலரோட சண்டை போட போகிறது சைக்ளாப்ஸ். இவனுங்க கிட்ட அடி தான் வாங்கணும் போல், ஏன்னா இவனுங்கெல்லாம் வேஸ்ட்டு கைஸ். இதோ ஃபஸ்ட்டு பவரு. ஓ வேற லெவலு, பார்த்தீங்களா அத? ஓகே மனுஷர் ஒரே அடியில் பின்வாங்கி ஜெயிச்சிட்டாரு. ஸோ இதில் செகண்ட் பவரை பார்த்தோன்னே ஃபுல் பவரில் இருந்தாலும் செத்துருவானே. பார்த்தீங்களா எவ்வளோ ஹெச்பி இருக்குன்னு? ஹெச்பி நீங்களே பாருங்கள், 3408. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 3182. இன்னும் நம்ம ஏற்றிக்கிட்டே போனால் நிறைய வரும். அப்படிப்பட்ட ஆளை நம்ம எப்படி மிஸ் பண்ண முடியும்? ஓகே ஐயோ தேவையில்லாமல் அடிச்சிட்டேனே. எவைடா கூட்டுறாடே, அடி வாங்கிட்டு போவோம். எவையெல்லாம் பண்ண வேணாம். ஐயோ நானே இவனை அடித்து கொண்டுருவோம் போலையே. இவனா அடிக்கணும் நம்மளை. போடு சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இவன் போடுவானா இல்லை நான் போட்டுருவானான்னு தெரில. பட் பரவாயில்ல, அடி வாங்குவா தப்பு இல்லை. ஏதாவது நல்ல விஷயத்துக்கு அடி வாங்கினா தப்புடா, விடுங்க. ஓகே போடு, செத்தான் தக்காளி. ஓ மை காட். சரி இப்போ அடிக்க வேணாம், தேர்டு பவரையும் பார்த்துருவோம். இவனே அடிக்கட்டும், நம்ம எதுவும் பண்ண வேணாம். ஐயோ அவன் பவர் எடுத்து அடிச்சிருந்தான்னா சீக்கிரமாக பிடிச்சிரும் கைஸ். ஆனால் தேவையில்லாமல் நம்ம பவர் இது பண்ணுறோம் போல் இருக்குது எனக்கு. ஓகே செகண்ட் பவர் ஆனால் மாஸ் தான் கைஸ். செகண்ட் பவரும் ஓகே. தேர்டு பவர் சீக்கிரம் வந்தால் சந்தோஷமாக இருக்கும். ஐயோ இப்போ தான் செகண்டே வருது. தேர்டு பவர் எப்போ வருன்னே தெரிலையே. ஐயோ இவன் வேறு அடிச்சுக்கிட்டே இருக்கான், ரொம்ப வெறுப்பாகுது. சரி 50க்குள்ளே 6க்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். ஓகே 48 ஓ மை காட் வேறு லெவலு. ஓ இது போர்ட்டல் உருவாக்குற அப்படி.
ஸ்பாட் மாதிரியே போர்ட்டல் உருவாக்குறாரு, வேறு லெவலு. யா சூப்பராக இருக்குல்ல கைஸ். அவர் கத்தியை சொருகுன்னு சொருகிறார் கீழே தரையில், அதுவும் தரைக்குள்ளே போயிட்டு வருது. ஓகே, ஹாக்கி கொடுத்துக்கப்பட்ட ஒரு லார், நிறைய அப்கிரேடிங் பாயிண்ட்ஸ் அண்டு யூனிட்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? எங்கடா போச்சு, இருங்க கைஸ் ஒரு நிமிஷம். அது இந்த இது ரிவார்டு கொடுத்துருக்கானுங்க. சரி, இதை எடுத்துக்குவோம். நிறைய கிளிப்ஸு நமக்கு தேவை. ஸோ அது வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் நேரம் அந்த ஸ்பெஷல் வீடியோ, ஆல் வீடியோ, அந்த எல்லாமே சொல்லுவேன்ல, அந்த ஸ்பெஷல் வீடியோலாம் அப்புறமா தான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய கிளிப்ஸ் தேவைப்படுது. சரி, இப்போது இவரை ஏற்ற வேணாம். ஏன்னா இவரே ஏற்றினா கொலாசிஸ்லாம் கவலைப்படுவார்ல. ஸோ கொலாசிஸு அப்படின்னு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு இது மட்டும் கொடுப்போம். இவருக்கு கொலாசிஸ்க்கு இந்த ஒன்று கொடுப்போம். ஏன்னா பாவங்க அவர் இன்னும் எத்தனை காலமாக தான் இப்படியே இருப்பார். உண்மை தானே? ஓகே, 8க்கு மாற்றிடுவோம். ஓகே, 150. சூப்பர் கூல். இப்போ வந்து இவனுக்கு ஒன்றும், தோருக்கு ஒன்றும், கமோராக்கு ஒன்றும். ஓ, 3 ஸ்டார் கமோரா இருக்கால. சே, இதை மறந்து போயிட்டேனே, தெரியாமல் 2 ஸ்டார் வச்சிட்டேன். பட் பரவாயில்ல. இதுவே அவர் ஃபுல்லாக மாற்றலையா? யாரையா இவர் இவ்வளோ? ஆமாம், 4 ஸ்டாரில் அப்படி தான் அவன் இவனே சொல்லுவான் கைஸ். ஏன்னா என் கேரக்டர் தானே, எனக்கு இல்லை தான் வரலாம். ஓகேங்களா? லெவல் 2 இப்போ தான் இருக்காளா? சரி, பார்த்தீங்களா, அலையன்ஸில் டக்குன்னு வரும். நமக்கு டெய்லி லாயல்ட்டியும் ஈஸியாக வந்துடும். ஏன்னா அலையன்ஸ் வார் நடக்கும்போது கரெக்டாக நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, சரியான காலம் தெரியலனா அலையன்ஸ் வார் எப்போ வருது அப்படின்னு போட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், டேட் வரும். அதுக்கு முந்தின நாள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கு முந்தின நாள் ஏன் டவுன்லோட் பண்ணுன்றேன்னா, ஏன்னா அதுக்கு முந்தின நாள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா தான் உள்ளே போயிட்டு அந்த சைன்இன்லாம் கொடுத்தீங்கன்னா, அதுக்கப்புறமா கொஞ்சம் அன்றைக்கி நல்லா விளாண்டு ஒரு லெவல் 4 கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் அலையன்ஸ் வரும். அதுவும் என்ன பெரிய கை அலையன்ஸ்லாம், பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க, அதான் நிறைய இது வச்சுருக்கவங்க. ஸோ அவங்களாம் வந்தால் நான் அலையன்ஸ் வார்லேயே தானே இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க நிறைய டேமேஜ் எடுப்பாங்க. அதுக்கு ஹெல்ப் நம்மக்கிட்ட கேட்பாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு மெயின் சோர்ஸே. ஸோ அது இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். இப்போ நம்மக்கிட்ட 1 2 3 6 12 இருக்குதா? 6 ஓகே, 12 + 2 4 14 மெம்பர்ஸ் இருக்காங்க நம்மக்கிட்ட. சரி, அப்படியே இந்த ரேக்கையும் ஃபில் பண்ணிடுவோம். இந்த ரேக்குன்னு எல்லா ரேக்கையும் ஃபில் பண்ணி அப்படியே இங்கே பார்த்தீங்களா என்ன ஒரு ஆர்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், பியா ஓகேவா, பார்சான் ஜெமோ ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பீஸ்ட்டு, பியூஷப், பிளாக் போல்ட், பிளாக் கேட், பிளாக் பேந்தர், பிளாக் வீடோ, பிளேடு, புல்சை, கேபிள், கேப்டன் அமெரிக்கா, கேப்டன் பிரைட்டன், கேப்டன் மார்வல், கார்னேஜ். ஷோ எத்தனை பேர்! பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது சிவில் வாரியரு. நான் அப்பவும் சொல்லியிருந்தேன். பட் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1000 இது அடித்தவன் இந்த சிவில் வாரியர் தான். கைஸ் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கோம். சரி, ஃபைட்டு முடிச்சுட்டு வந்துடுவோம். அப்போ தான் கொஞ்சமாச்சும் நிம்மதியாக இருக்கும் எனக்கு. நான் அடுத்த வீடியோ, அதாவது 5th வீடியோவில் நம்ம அதாவது பார்ட் 5ல் நம்ம இந்த ஆக்டை முடிச்சிருவோம். தெரியாதனமாக பார்ட் 1ல் 2 இது முடிச்சிட்டேன். ஐயோ, தெரியாமல் பெகன் குவிஸ்ட் கொடுத்துட்டேனே. 3 ஸ்டார் கமோராவை யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். இருங்க, பரவாயில்ல, இங்கே எக்ஸிட் கொடுத்துருவோம். ஐயோ வேணாம் ஐயா. சரி, வேணாம் விடுங்க, நம்ம அப்புறமா கூட பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த மொத்த இதுவுமே போயிடும், அப்புறம் திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வேணாம். ஓகே, சாசரர் சுப்ரீம் வர்சஸ் விஷன். பட் எனக்கு அவ்வளோவா விஷன் பிடிக்காது. ஆனால் எனக்கு ஃபஸ்ட் டைமாக 4 ஸ்டார் கிடச்சிது வந்து இந்த விஷன்லேயே ஒரு வேறு மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் விஷன் அவன் தான் கிடச்சான். பட் ஆனால் அவர் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தான். அதே மாதிரி 2வது வாட்டியாக எனக்கு இவர் தாங்க வல்ச்சர்னு நினைக்கிறேன், வல்ச்சர் தான் கிடச்சான். அந்த வல்ச்சர் வந்து என்னடா
இவளால் எப்படி அடி வாங்கிட்டு டக்குன்னு யூஸ் பண்ண முடியுதுன்னே தெரில. ஓகே வேறு லெவலில் இருக்குது கைஸ். நம்ம விஷனுக்கு அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் இவர் வேஸ்ட்டு. ஸோ எனக்கு வந்து 4 ஸ்டார் ஃபஸ்ட்டு கிடச்சிது அவர். செகண்டாக வந்து வல்ச்சர் தான் கிடச்சான். நான் இவனே சொல்கிறேன், ஏன் நான் மரியாதை கொடுக்குறேன்னு எனக்கே தெரில. எனக்கும் தெரில ஏன் கொடுக்குறேன்னு. ஓகே தலையிலே வச்சோம் கைஸ். தலையிலேயே நானும் இதே மாதிரி ஒரு கேமை டெவலப் பண்ண போகிறேன். உண்மையாக சொல்கிறேன் கைஸ், பொய் சொல்ல. அனிமையை வச்சு இதே மாதிரி ஒரு கேம் டெவலப் பண்ண போகிறேன். இதே மாதிரி எல்லா ஃபங்க்ஷனும் இதே மாதிரின்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் காப்பி கேட்டுருவானுங்க, அதெல்லாம் வேணாம். சரி, நான் ரொம்ப நேரம் வளவலன்னு பேசுகிறேன் கைஸ். ஆமாம், வளவலன்னு தான் பேசணும், இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கும் தெரியுது. நார்மலாகவே பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கோங்க. எனக்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷன். நான் சொன்னேன் எதுக்காக டெலீட் பண்ணேன்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபஸ்ட் டைமாக நான் வந்து உங்களுக்கு டெலீட் பண்ணியிருந்தேன் என்னுடைய சேனலை டெலீட் பண்ணல, பட் போட்ட வீடியோஸ்லாம் டெலீட் பண்ணேன். டெலீட் பண்ணிட்டு சேனலை கை விட்டுறலான்னு நினச்சேன். பட் என்னை நம்பி 32 சப்ஸ்கிரைபர் அப்போ இருந்தாங்க. அவங்கள நம்ம விட்டுறக்கூடாதுன்னு ஆரம்பித்து இப்போ 71 சப்ஸ்கிரைபரில் நின்றுக்கிட்டு இருக்கேன். அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட்னஸ் அண்ட் யுவர் சப்போர்ட். ஸோ நான் அப்போவே விட்டுருந்தேன்னா எனக்கு இவ்வளோ ஒரு வளர்ச்சி கிடச்சிருக்காதுல. ஸோ அதே மாதிரி எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணி என்னுடைய இப்போதைக்கு ஒரு கோலாக இருக்கிற 100 சப்ஸ்கிரைபர்ஸை ஏற்றி கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு ஒரு 2 months கிட்டே நம்ம வந்து 40 சப்ஸ்கிரைபர் ஏற்றிருக்கோம். அது எப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஹாரர் கேம் பிளே போட்டேன்னா அது பயங்கரமான ரீச் கொடுத்தது. அந்த ஹாரர் கேம் பிளே, அந்த ஐஸ்கிரீம் 1 and 2. ஸோ அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் கொடுங்க, எல்லாத்துக்குமே கொடுங்க ப்ளீஸ். ஓகேங்களா? அங்கே ஏதோ வெடிச்சுது அங்கே பார்த்தீங்களா? சரி விடுங்க. இப்போ விஷன் இந்த விஷனை தான் நான் சொன்னேன். கார்ட்டூன் மாதிரி ஒரு விஷன் இருப்பாருன்னு சொன்னேன்ல, அது இவர் தான். பட் இவர் கூட எனக்கு கிடைக்கல 4 ஸ்டாராக. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷன். தலை அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், எப்படி ஒயிட் கலரில் இருக்கும். சரிங்களா? பட் ட்ரெஸ்ஸு கூட இந்த கார்ட்டூன் விஷன் மாதிரி ஒரு அளவுக்கு தான், ஒரு கார்ட்டூன் விஷன் மாதிரி கொஞ்சம் இருக்கும். ஓகே, இவர்தும் அதே பவர் தான். என்ச்சி நின்று அப்படியே மேலே போயிட்டு இந்த கார்ட்டூன் விஷன் தான் அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ சொன்னேன்ல, இவரது ரெட்டு, அவனது ரெட்டு, நம்மளது வந்து பேர் என்ன, எல்லோவா? ஆமாம், அதாவது சன்னை குறிக்குது. நம்ம சன்னுக்கு ஏன் சோலார்னு 2வது பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியுமா? சரி, சோலார்னா என்னென்னு மீன் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியும். அதுக்கான கொஷினை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். முடிஞ்சால் நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்களான்னு வேறு தெரிலையே. 3% தான் வின் ஆனேண்ணா. ஐயோ, ஓகே விடுங்க, பரவாயில்ல. ஆனால் இது வரைக்கும் லாஸ்ன்னு, அதாவது தோற்று போனதுன்னு பார்க்கல. ஸோ டாக்டர் வுடு அப்படின்னு ஒருத்தர் இருக்கு. அப்படி இவர் எப்படின்னா வந்து இந்த இந்துன்னு பிளாக் மேஜிக்னு வாங்கல, அதை யூஸ் பண்ணுறவர். மார்வலில் பாதி பேர் பிளாக் மேஜிக் தான், மீதி பேர்லாம் குட் மேஜிக்னு சொல்ல மாட்டேன், மீதி பேரும் பிளாக் மேஜிக் தான். மேஜிக்கே பிளாக் மேஜிக்னு பண்ணுறாங்க. ஓ மை காட், இவ்வளோ பவரா? இவருக்கு ப்ளீடிங் வச்சு சாவடிச்சிருவோம். ஓகே, போடு. ஓய், கத்தியை வச்சு சொல்லிட்டா. ஸோ கத்தி வச்சு சொல்லிட்டுனா தான் நமக்கு வந்து ஐயோ பவர் யூஸ் பண்ணிட்டானா அவ்வளோதானே. இவனை வச்சுக்கின்னு ஐயோ சே. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு லாஸை நம்ம பார்த்தாச்சு. பரவாயில்ல, நான் வேணுன்ட்டே தான் தோற்று போனேன். நான் நடிக்கல கைஸ், வேணுன்ட்டே தான் தோற்று போனேன். ரிவெஞ்ச் பண்ண என்னுடைய தலை வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் கமோரா செத்து போனான். ஸோ என்னுடைய தலை என்னடா 2 பன்ஸில் முடிச்சிட்டேன். ஓ வீக்லிங்கா, இனிமேட்டு என்னுடைய பசங்க மேலே கை வைக்காத அப்படின்னு தலை சொல்லிட்டு போகிற. அப்படி இந்த மாதிரியும் பேசலான்னு நினைக்கிறேன். அப்பப்போ கதை மாதிரி இழுத்து விடலாம். ஸோ எனக்கு அனிமே பிடிக்கும், அதுக்காக அதுலேயே முழுங்கிட்டேனான்னு கேட்டால் ஆமாம், நான் முழுங்கிட்டேன். என்னன்னு தெரியல கைஸ், எல்லாம் ஃபுல் டைமும் அனிமேன்னு தான் என் வீட்டில் பேசிகிட்டு இருப்பேன் என் அண்ணங்கிட்ட.
அவளடே அனிமையை விட்டால் வேறு எதுவும் தெரியாதாடான்னு கேட்பான். ஆக்சுவலி எனக்கு தெரியாது கைஸ், ஏன்னா அனிமேல் தான் என்னன்னு தெரில. ஒரு ஒரு பேர் எப்படி சொல்கிறது, அது அடிக்ஷன். ஓகே, நமக்கு 3 ஸ்டார் ஹாக்கி கிடச்சிருக்கா அப்படி. இதில் ஒவ்வொரு இதுவும் முடிக்க ஒரு கேரக்டருக்கு அடிக்கிறாங்க. சூப்பரில் அது. ஓகே, சாம்பியன்ஸ்க்கு போயிட்டு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, ஹாக்கி கமரோட பவரா? ஓகே, ஏதோ கொடுத்துருக்கானுங்களே. இன்னும் ஒரு ரிவார்டா? சரிப்பா, ஒரு 25 இது. அதுக்குள்ளே நான் 240 கிட்ட வந்துட்டேன். 40 கிட்ட இல்லை, 40 வந்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து கமோரா அண்ட் அதை நம்மளுடைய பிளாக் பேந்தரை வந்து அவருடைய லிமிட்டை தாண்டி பூஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து பிளாக் பேந்தர் வந்து இப்போது எப்படி சொல்ல, பிளாக் பேந்தரை ரேங்க் பண்ணுவோம். இப்போ சொல்லுவேன், இங்கே கேட்டிங்களா, Tier 1 அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டியர்ஸ் இருக்குது. Tier 5ன்னு நினைக்கிறேன், 5 கிட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது, 5 கிட்ட இருக்குது, 5 வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா டியர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பவர், அதாவது ஒவ்வொருத்தங்களும் எதால் உருவானாங்க. ஓகேங்களா, இவர் வந்து பவரு அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. இந்த கெமிக்கலால் மியூட்டன்ட்டு, கெமிக்கலான உருவானவங்க, சயின்ஸால் உருவானவங்க, பவரால் உருவானவங்கன்னு நிறைய இருக்கா. ஸோ அதெல்லாம் வந்து பவர் டைப் டியர் அதில் வரும். ஸோ 3 விதமான டியர் இருக்குது. அதில் இதில் நான் காட்டுறேன் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மியூட்டன் கிறிஸ்டல்னு இருக்குது, கேட்டலிஸ்ட்டுன்னு இருக்கா. ஸோ இவருடைய மியூட்டன்ட்டு இன்னும் அதிகமாக பவர் ஏற்றும். சரிங்களா, டியர்லாம் வந்து ஒரு கேட்டலிஸ்ட்னால் ஒரு ப்ராசஸில் இருக்கோன்னா அந்த ப்ராசஸை அதிகப்படுத்துறது தான் கேட்டலிஸ்ட். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம 2த்தையும் முடிச்சிட்டோம். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு கிளிப்ஸ் நிறைய வேணும் கைஸ். ஸோ அதுக்காக ஒரு பார்ட் 10 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். அதாவது இதுக்கு பார்ட் நான் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா, எனக்கே ஒரு இடத்துல வந்து கோவம் வந்து நானே எடுத்து விட்ருவேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு அப்கிரேட் பட்டன் மாதிரி காட்டுறாங்க பார்த்தீங்களா. இதை ஃபுல்லாக ப்ளூவாக இருந்து மின்னிக்கிட்டு இருந்ததுன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த கேரக்டரை வந்து நம்மளால் இது பண்ண முடியும், ரேங்க் அப் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இங்கே வந்து இந்த மியூட்டன் கிறிஸ்டல் எனக்கு 0ன்னு காட்டுதா, அதே இந்த Tier 3 பேசிக் கேட்டலிஸ்ட் வந்து 1ன்னு காட்டுதா. இந்த பேசிக் 3 என்கிட்ட 1 தான் இருக்குது, ஒரு மியூட்டன் கேட்டலிஸ்ட் கூட என்கிட்ட இல்லை. ஓகேங்களா, புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி அந்த மியூட்டன் கிறிஸ்டல் கேட்டலிஸ்ட் வந்த உடனே நமக்கு வந்து அதில் இந்த பிளாக் பேந்தரில் காட்டுற மாதிரி வந்துடும். ஓகேங்களா, அது வராத வரைக்கும் ஒரு அளவுக்கு வந்து அது ஃபில்லான மாதிரி இருக்கும். பட் ஃபுல்லாக ஃபில்லான தான். பட் இதுக்கு காசும் எடுப்பாங்க, இந்த கோல்டும் எடுப்பாங்க. ஸோ நம்மளுடைய தலையை நம்ம வந்து 2nd ரேங்க்கு ஏற்றியாச்சு. ஃபுல்லாக இவருக்கே பண்ணுறோமே, ஏன்னா இப்போ நம்ம சின்ன லெவலில் தானே இருக்கோம். ஸோ கவலைப்பட வேணாம், ஃபுல்லுக்கு ஏற்றியாச்சு. ஓகே, இப்பயும் கமாரா கீழே தான் இருக்கான், முட்டாப்பாய. ஓகே, இங்கே இதுவும் 2 இருக்குது. பட் இது என்னன்னு எனக்கே தெரியாது, அப்புறமா பார்த்துக்கலாம். எனக்கு என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் அதை பற்றி விளக்கமாக. இது கைடு மாதிரி வச்சுங்க கைஸ், இது ஒரு கைடுன்னு வச்சுக்கோங்க. கைடுன்னு. ஓகே, இன்னொன்னா காட் வேறு லெவல், இன்னொன்று ஒரு சாம்பியன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் பண்ணலான்னா ஹாக்கை கமோரா, இந்த 3 ஸ்டார் கமோரா, அதுக்கப்புறம் பிளாக் போல், இவரை தான் பார்க்க போகிறோம். கேப்டன் எப்படியோ வேஸ்ட்டு தான், அவனை பார்த்து பிரயோஜனம் இல்லை, பரவாயில்ல, இப்படியே பண்ணிக்கலாம். இங்கே 2 இது வருங்க, ஷேடட் கிறிஸ்டல், ஸ்பெஷல் கிறிஸ்டல்னு என்னமோ வரும். சிக்னேச்சர் இதில் வருதா? ஓகே, அப்புறமா இன்னும் கொஞ்சம் லெவல்லாம் போன உடனே வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் எனக்கும் வந்தது. சரி, இதுக்கு இன்னும் எத்தனாவது இதுக்கு நான் போகணும்? இதுக்கு நான் ஓகே நான் ஒரு குவெஸ்ட்டு அதை ஒரு ஆக்டை முடித்தா தான் இதுக்குள்ளே போக முடியும். ஏன்னா இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். சரி, ரொம்ப நேரம் வளவலன்னு பேசிட்டேன். இது என்னது, ப்ரொஃபைல் பிக்கா? ஓகே, இன்றைக்கி மட்டுமே எத்தனை பேர் வந்திருக்காங்க? ஓகே, நான் இதை வச்சுக்கிறேன்.
ஓகே, யார் வந்திருக்கானா? இவன் வந்திருக்கான், இவன் வந்திருக்கான், இவன் வந்திருக்கான், இவன் வந்திருக்கான், இவன் வந்திருக்கான், இவன் வந்திருக்கான். இன்றைக்கி இல்லை, இவங்க 3 பேர் இன்றைக்கி வரல, எப்போயும் வந்துட்டாங்க. பட் இவன் 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 சரி, இவங்க 2 இதான் இவங்க சரி, இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர் தான், 2 பேர் தான் இன்றைக்கி புதுசாக வந்திருக்காங்க. சரிங்களா, நம்ம இதே வச்சுக்குவோம் ப்ரொஃபைல் பிக்கா. எல்லோரும் சொல்லுவாங்க ஏஆர் ஃபன்ஸ் ஒன் தான்டா மாசு, அவன் ஒரு லெஜெண்ட் 60வது லெவலில் இருக்கான்னு சொல்லணும் கைஸ். ஸோ நம்மளுடைய கோல் என்னென்னா 60th லெவல். ஓகேங்களா, ஏன்னா அதுதான் லாஸ்ட் லெவல். அதுக்கு மேலே அதுதான் லாஸ்ட் லெவல். அதுக்கு மேலே எந்த லெவலும் போகாது. இந்த புக் 2 முடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரிவார்டை மட்டும் பார்த்தே நீங்கள் சொல்லிடலாம். பாருங்கள் எத்தனை இது கொடுக்குறாங்க பாருங்கள். அவேக்கன் ஜெம்மு, அவேக்கன் ஜெம்னா எவ்வளோ பவர் ஏற்றும் தெரியுமா? நெக்ஸ்ட் என்ன 3 இது 6 ஸ்டார் நெக்ஸஸு. ஓகேங்களா, இதை பாருங்கள் கைஸ், 7 ஸ்டார் கொடுக்குறாங்க. 7 ஸ்டார் நெக்ஸஸு, 7 ஸ்டார் இது கிளாசிக் கிறிஸ்டலு, டைட்டன் கிறிஸ்டல் ஷேடர்ஸ் வேறு கொடுக்குறாங்க. இதை வச்சு இன்னொன்று வாங்கலாம், ஏன்னா இது 2 இருக்குல்ல. இதை பாருங்கள் கைஸ், இது ப்ரோமோடியல் டஸ்ட்டு கைஸ், எவ்வளோ பவர்ஃபுல், நமக்கு எவ்வளோ தேவை தெரியுமா? ஓ மை காட், இது ரேங்க் அப் ஜெம் கைஸ். நம்ம இது மட்டும் யூஸ் பண்ணோன்னா அப்படியே ரேங்க் அப் ஆகிடுவோம். இது சிக்னேச்சர் ஸ்டோரி, இதை வச்சு நம்ம இது ஏற்றலாம், பவர் ஏற்றலாம். வேற லெவலு கைஸ். இதுவே எப்படி இருக்குன்னா இதோடைய பட் ஆக்ட் 1ல் இருக்கிற ஆக்ட் 1 அவ்வளோ இருக்காது. என்ன ஒரே ஒரு கேப்டன் அமெரிக்கா கிடைப்பான், இன்னொன்று ஒரு 2 ஸ்டார் அவெஞ்சர் கிடைப்பான், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு இந்த மாதிரி இருக்குது. என்னென்னா 2 ஸ்டாரும் கிடைக்கலாம், இல்லை 4 ஸ்டாரும் கிடைக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து கேட்டலிஸ்ட்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறமா நமக்கு ஒரு 8 கேட்டலிஸ்ட்டு கிட்டே கொடுக்குறானுங்க. ஆமாம், 3 + 5 8 கேட்டலிஸ்ட்டு கொடுக்குறானுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இது ஒரு 100 இது. ஸோ இப்போ நம்ம கணக்கு போட்டோம்னா அடுத்த பார்ட்டோட நம்மக்கிட்ட 300 இருக்கும். 345 + 50 எவ்வளோ? 345 + 50 395. அப்புறம் நிறையவே இது கிடச்சிருக்கு யூனிட்ஸு மாஸில். அப்புறம் செகண்ட் இதை பாருங்க கைஸ், 3 3 ஸ்டார் இது நெக்ஸஸு. அதுக்கப்புறமா வந்து எங்கே போச்சு அது 150 ஜெம்மு இது கொடுக்குறானுங்க. அதுக்கப்புறமா 150 இது கொடுக்குறானுங்க யூனிட்ஸு. அதுக்கப்புறமா டியர் 3 அப்புறமா டியர் 3 வந்து 4 கொடுக்குறான், டியர் 2 3 கொடுக்குறான். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொன்றா ஜெயிச்சுட்டு கடைசி இந்த ஆக்டுக்கு மட்டுமே எவ்வளோ கொடுக்குறான்னு பாருங்களேன். ஏன் கைஸ் வேறு லெவலில். இதுதான் இந்த கீ, கிராண்ட் மாஸ்டர் வால்ட்டு கீ. இதை வச்சு எத்தனை இது கிடைக்கும் தெரியுமா? பட் நிறைய கீ சேமிக்கணும். அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கோம், ரொம்ப நேரம் வீடியோ வரப்போகுது. சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை.